தினமணி பத்திரிகை செய்தி வாசிப்பது PM கலீலுர் ரஹ்மான். காஞ்சிபுரம். சட்ட மாணவர்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் வாசிப்பு பழக்கம் அவசியம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். தினமணி செய்திச் சேவை. சட்ட மாணவர்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் வாசிப்பு பழக்கம் மிகவும் அவசியம் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் பேசினார். சட்ட மாணவர்களின் வாதத்திறன், சட்ட ஆராய்ச்சி, பகுப்பாய்வு திறன் மற்றும் நீதிமன்ற நடைமுறைகள் குறித்த அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கில் சவிதா சட்டக்கல்லூரி சார்பில் 9வது எவர் ரோலிங் மெகா மூட் கோர்ட் போட்டி 2026 பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியது. சட்ட மாணவர்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் வாசிப்பு பழக்கம் மிகவும் அவசியம். தொடர் வாசிப்பு அறிவை விரிவுபடுத்துவதோடு பகுப்பாய்வு திறனையும் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கும் ஆற்றலையும் வளர்க்கும். கடின உழைப்பும் விடா முயற்சியும் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். சட்டத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள் புதிய தொழில் நுட்பங்களை அறிந்து அவற்றை திறம்பட பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சட்ட நுண்ணறிவு, சுய சிந்தனை மற்றும் தொழில் சார் தீர்மானிக்கும் திறன் போன்ற அடிப்படை திறன்களையும் தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களுடன் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சவிதா பல்கலைக்கழக துணை வேந்தர் அஸ்வனி குமார், பதிவாளர் ஷீஜா வர்கீஸ், சவிதா சட்டக்கல்லூரி முதல்வர் ஆஷா சுந்தரம், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நன்றி.